Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titan episode 58 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த க்ரூகர் ஒரு டைட்டனா மாறினவன் என்ன பண்ணுவான், அங்க இருந்த மார்லே சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே புடிச்சு பிதுக்குன்னு பிதுக்கி அவங்க தப்பிச்சு போக கூடாதுன்னு கப்பல் எல்லாத்தையுமே உடைச்சு ஒருத்தர விடல எல்லாத்தையும் போட்டு தள்ளி கடல்ல தூக்கி வீசிட்டான். இத லைவா பாத்துக்கிட்டு இருந்த கிரிஷா ஏகர் அப்படியே ஷாக் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் அந்த க்ரூகர் மறுபடியும் நார்மலாகி கிரிஷா ஏகரோட கை கட்ட அவுத்து விடுவாரு. டைட்டனா மாறிட்டு நார்மலா மாறின உடனே க்ரூகரோட மூக்குல பாத்தீங்கன்னா பிளட் தாறுமாறா ஊத்தும். யாரு நீங்க என்னன்னு விசாரிக்கும் போதான் இந்த ஆளோட முழு பேரு எரன் க்ரூகர். இப்ப தெரியுதா நம்ம பயலுக்கு ஏன் எரன் பேர் வந்துச்சுன்னு. 9 டைட்டன்ஸுங்க இருக்குதுங்கன்னு கேள்விப்பட்டோம்ல, அதுல ஒரு டைட்டன் இவன். கிரிஷா ஏகருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா மார்லியன்ஸ் சும்மா எல்லாம் ஆளுகளை உள்ள எடுக்க மாட்டானுங்க, கண்டிப்பா பிளட் டெஸ்ட் பண்ணுவானுங்க. அப்படி இருக்கும்போது பப்ளிக் சேஃப்டி ஆபீஸ்ல நீங்க கண்டிப்பா மாட்டி இருக்கணுமே, எப்படி தப்புச்சுங்கன்னு கேட்டா ஒரு டாக்டர் இவனுக்கு ஹெல்ப் பண்ணி ரிசல்ட்ட மாத்தி இருக்காரு. சொல்ல போனா டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஸ்பைஸ் தான். நீயுமே ஒரு டாக்டர் தானே, நீயுமே எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ண, ஆனா கடைசியில இப்படி ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு உன்னை ரொம்பவுமே ஃபீல் பண்ணி நான் ஒன்னும் நல்ல டாக்டர்லாம் இல்ல, நான் எதுக்குமே ஆக மாட்டேன், ஒரு ஃபாதராவும் இருக்க முடியல, ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் இருக்க முடியல, ஏன் ஒரு நல்ல மனுஷனா கூட என்னால இருக்க முடியல. ஆமா எதுக்காக நான் இப்ப மனுஷனா இங்க நின்னுட்டு இருக்கேன். சொல்ல போனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்து போனாலே இவனோட ஒய்ஃப் டைனா, அவ தான் ஸ்பெஷலான ஆளு, அவளோட உடம்புல தான் ராயல் பிளட் ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னைய காப்பாத்தாம நீ அவளை காப்பாத்தி இருந்தீன்னா டைட்டன்ஸோட உண்மையான பவர் அவளால கிடைச்சிருக்கும். அவளை ஏன்டா காப்பாத்தாம விட்டேன்னு சட்டையை பிடிச்சி கத்துன்னு கத்துவான். தம்புடு உனக்கு ஃபிங்கர்ஸே இல்ல, தேவையில்லாம அட்டாக் பண்றேன்ட்டு உனக்கு வலிக்க போதுமா, ரொம்ப அக்கறை தான், வெட்டும் போது வேடிக்கை பார்த்துட்டு இப்ப என்னடா கருணை காட்டிட்டு இருக்க. ஏன்டா டைட்டனா மாறினதான் மாறினேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாதிரி இங்க இருந்து சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அத்தனை பேருமே உயிரோட இருந்திருப்பாங்கல்ல, ஏன்டா அவங்கள காப்பாத்தாம விட்ட, சாகர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கத்துன்னு கத்துவான். கிரிஷா தான் கத்துறது, ஆனா அவனுக்கு மூச்சு வாங்கும். ஏன் உனக்கு என்னாச்சுன்னு கேட்டா நீ இதுக்கே இந்த கத்திக்கிட்டு இருக்க, நான் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேர்ல ஏகப்பட்ட பேர்த்தோட விரலை வெட்டி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து டைட்டனா மாத்தி இருக்கோம். ஆம்பளை பொம்பளைன்னு என் குழந்தைய கூட கருணையே காட்டாம டைட்டன்ஸா நாங்க மாத்தி இருக்கோம். இது எல்லாமே எல்டியாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்கு அவ்வளவு நேரம் இல்ல கிரிஷா, ரொம்ப கம்மியான நேரம் தான். என்னால அந்த விஷயத்த கண்டிப்பா இதுக்கப்புறம் பண்ண முடியாது. அந்த மிஷனை ஒருத்தரால பண்ண முடியும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். நீ தான் அதை பண்ணணும்னு. ஆஹா நம்ம கிட்ட ஏதோ பெருசா எதிர்பார்க்கறான் போலன்னு கிரிஷாவுக்கே நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு. சரி எதுக்காக க்ரூகர் கிரிஷாவை சூஸ் பண்ணாருன்னா, சின்ன வயசுல அவனோட தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் அந்த அருவா மீசக்காரன் அவங்க அம்மா அப்பா கிட்ட கதையா சொல்லிட்டு இருந்ததை இவன் கேட்டுட்டு இருந்தான்ல, அப்ப அவனோட கண்ணுல பாத்தீங்கன்னா மார்லியன்ஸ் மேல அப்படி ஒரு வெறி தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அவனை பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசுல க்ரூகரை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். சொல்ல போனா அந்த வெறி தான் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு நடந்த விஷயத்த சொல்லுவான். என்னன்னா எல்டியன்ஸோட கிங்குக்கு லாயலா இருக்கணும்னு கிங்குக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் கிளம்புனாங்க. அதுல ஒரு ஆள் தான் இவனோட அப்பாவும். ஆனா அவங்க அப்பாவால அதை தொடர்ந்து பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த மார்லே ஆளுங்கெல்லாம் இவங்க அப்பாவையும் சரி இவங்க அம்மாவையும் சரி அங்கேயே கொளுத்திட்டானுங்க. இது எல்லாத்தையுமே கபோர்டுக்குள்ள உட்கார்ந்து இவன் பார்த்துட்டு இருந்திருக்கான். யாரு அந்த க்ரூகருங்கிறவன் க்ளோசெட்ல அவனை மறைச்சு வச்சு காப்பாத்தி இருக்காங்க. அவன் அங்க உட்கார்ந்து பார்த்துட்டான். அன்னைக்கு முடிவு பண்ணான், ஒரு லட்சியமா எடுத்துக்கிட்டான், மார்லேவை ரிவெஞ்ச் எடுக்கணும்னா எல்டிஎஸ் பவர்ஃபுல்லா மாத்தணும். பட் அதை பண்ணணும்னா டெஃபினட்டா அவங்க கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளு இருந்தே ஆகணும். அதுக்கு இவனும் அவங்க ஆளுகன்னு கன்ஃபார்ம் பண்ணும்ல, அதுக்காக தான் புடிச்சிட்டு வர மக்களோட விரலை கட் பண்றது, அவங்கள இங்க முட்டி போட வச்சு இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு உதைய விட்டு கீழே விழுந்த உடனே டைட்டனா மாறுவாங்களே அந்த வேலையை பண்றது, அப்படி இப்படின்னு பல வருஷமா இதை பண்ணி ஒரு மார்லே சோல்ஜராவே எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி இருந்தான். எனக்கு இந்த உலகத்தை டோருக்கு பின்னாடி இருந்து பார்த்து வெறுத்து போச்சும்பானா. சரி ஓகே, எனக்கு ஏதோ மிஷன் தர்றேன்னு சொன்னியே, அது என்ன ஏதுன்னு கேட்டவனே இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கு வந்தேன்னு மேட்டர் சொல்லுவான். வேற ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து கிரிஷா ஏகர் எப்படியாச்சும் அந்த வால்க்கு போய் அங்க ஃபவுண்டிங் டைட்டனை கண்டுபிடிச்சு அதோட பவரை ஆட்டைய போடணும். அதை பண்ணணும்னா டெஃபினட்டா கிரிஷா ஏகருக்கு டைட்டன் பவர் வேணும். அந்த பவரை தான் க்ரூகர் இப்போ கிரிஷாவுக்கு கொடுக்க போறான். அதுவும் எப்படின்னா, இப்ப நீ டைட்டனா மாறுவ, டைட்டனா மாறினதுக்கு அப்புறம் நீ என்ன சாப்பிட்ட உடனே என்னோட பவர் உனக்கு வந்துடும். நீ என்ன பண்ற, நேரா போய் அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவர் இருக்கால சாப்பிடணும். அதுக்கப்புறம் உனக்கு அந்த பவர் வந்துடும். நம்ம போட்ட பிளான் படி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். பானா ஏண்டா விளக்கண்ண, நீ எனக்கு ஊசிய போட்டு நான் டைட்டனா மாதிரி அதுக்கப்புறம் உன்னை தின்னு, இங்க இருந்து நான் அங்க போய் அங்க இருக்கவனை தின்னு மறுபடியும் டைட்டனா மாதிரி நான் இங்க வந்து எதுக்கு, இதுக்கு நீயே அதை பண்ணிட்டு போயிடலாமே, நீ தான் சோல்ஜராச்சே, உன்னால இதெல்லாத்தையும் ஈஸியா பண்ண முடியும் தானேன்னு சொன்னா அங்கதான் ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா அந்த 9 டைட்டன்ஸோட பவரை யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே
13 வருஷத்துல செத்து போயிருவாங்க. சோ இவனுக்கு இந்த பவர் கிடைச்சது 13 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா இன்னும் சில பல நாட்கள்ல க்ரூகர் செத்து போயிருவான். இப்படி அங்க அவங்க பேசிக்கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே இங்க எரன் ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். அதாவது யுமிருக்கு வந்த கர்ஸ் தான் இது, அதனாலதான் 13 வருஷத்துல செத்துருவாங்க. சொல்ல போனா யுமிருக்கு அந்த டைட்டன் பவர் கிடைச்ச 13 வருஷத்துல அவளுமே செத்து போயிட்டா. இத கேட்ட நம்ம அர்மின், அப்படின்னா எனக்கு 18 வருஷம் இருக்குதுமா. அப்போ எரனுக்கு பாத்தீங்கன்னா 8 வருஷம் தான். ஏன்னா அவங்க அப்பா அவனை சின்ன வயசுலயே டைட்டனா மாத்தி விட்டாரு. மிகாசாவால ஏத்துக்க முடியல, அதனால அதெல்லாம் இல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி, 9 டைட்டன்ஸோட பவர்ஸை வச்சிருப்பாங்கல்ல, அவங்க அவங்களோட பவர்ஸை மத்தவங்களுக்கு பாஸ் பண்ணாம செத்து போயிட்டா என்ன ஆகும் தெரியுமா? டைட்டன்ஸோட பவர்லாம் அழிஞ்சு போகாது. எல்டியன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். அதுவும் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு குழந்தைக்கு போய் சேரும். ஒன்லி எல்டியன்ஸுக்கு மட்டும்தான். சோ இதுலயே தெரியுது எல்டியன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னா ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு. சோ இதனால டைட்டன்ஸோட மெமரிஸ் எல்லாமே இப்படித்தான் ஒரே பாத்துல ஒவ்வொருத்தட்டையா டிரான்ஸ்பர் ஆகுது. அந்த பாத் எல்லாமே சிங்கிள் குவாடினேட்ல போய் சேர்றதான் பவுண்டிங் டைட்டன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கிரிஷா ஏகர், ஆமா யார் அந்த யுமிர், எனக்கு அதை கொஞ்சம் தெளிவா சொல்லும்பா. மார்லியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு டீமனோட சர்வன்ட். ஆனா எல்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ எல்டியனோட எம்பரர். அது மட்டும் இல்லாம கடவுள்களால அனுப்பப்பட்டவள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த உலகத்தோட ரியாலிட்டி அதை எப்படி எடுத்துக்குதோ அதை வச்சுதான் அதை டிசைட் பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்துல யாரு வேணாலும் டீமனாவும் மாறலாம், காடாவும் மாறலாம். எதை எப்படி நம்பணும்னு தெரிஞ்சுக்கிற மக்கள் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி, டைனாவை நீ ஏன் காப்பாத்தல? அவ ஒரு ராயல் பிளட் தானே, ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டா, லூசு பையல, அவ ராயல் பிளட்னு எனிமீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அவளை வச்சு ஏகப்பட்ட குழந்தைகளை உருவாக்கி மார்லியன்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லா மாறி வாங்கடா மென்டல். அதனாலதான் அவளை காப்பாத்த இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப அவளை காப்பாத்தினா கூட ஃபியூச்சர்ல ஜீக் அதை சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவையே மாட்டி விட்டவன் இந்த விஷயத்த சொல்லாம இருப்பானா, அதான் சரி போயிட்டு போறான்னு விட்டுட்டான். சரி, இதோட என்னோட மிஷன் ஓவர், இனி உன்னோட மிஷன் தான் ஆரம்பம். யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் இதை பண்ண முடியும், அதுவும் டைட்டன் பவரை யூஸ் பண்ணி. டைட்டன் பவர் இல்லாம இங்க இருந்து அந்த வால் வரைக்கும் எல்லாம் போய் சேர முடியாது. வழியில எக்கச்சக்க டைட்டன்ஸ் இருக்குது, எல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டுருங்க அம்மா. கிரிஷா ஏகருக்கு இதை பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு கவலைப்படுவாரு. மகனே, உனக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்கல, நீ பண்ணித்தான் ஆகணும். கீழே பாரு, கடைசி நிமிஷத்துல எப்படி சாப்பாடா மாறினான்னு. ஆமா, நீ வேற இத ஃபன்னா இருக்கான்னு வேற கேட்டியில, இதுல என்னடா ஃபன்னு? மத்தவன் கண்ணுக்கு முன்னாடி கதறிட்டு இருக்கத பாக்குறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? நான் டாக்டர்ரா, என்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? ஃப்ரீடம்க்கு இந்த மாதிரி கொடூரமான வேலையெல்லாம் பண்ணணும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இன்னுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். ஆனா க்ரூகர் விடுறதா இல்ல. தம்பி, இப்போ உனக்கு முக்கியமான பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்குது. நீ தான் எல்டியாவை காப்பாத்தி அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் கொண்டு வந்தாகணும். காமான் ஏந்திரி, வேலையை ஸ்டார்ட் பண்ணும்பா. கிரிஷா ஏகர், என்னால முடியவே முடியாதுன்னு. அப்படியா, இங்க பாரு, இதை நான் உன்னோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு போட்டோ ஒன்ன காமிப்பானா, பார்க்க முடியாதுன்னு கிரிஷா ஏகர் கண்ண முன்ன உடனே பச்சை பச்சையா க்ரூகர் திட்டுவான். பார்க்க மாட்டேன், பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன், எந்திரிச்சு நிக்க கூட மாட்டேன். மார்லே வந்து வெட்டினாலும் இப்படித்தான் இருப்பியா? உன் தங்கச்சி, ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாத்தையுமே அவங்க கொண்டிருக்கானுங்க. அப்பவுமே உனக்கு அவனுக்கு மேல கோவம் வரலையான்னு கேட்பான். நீ என்னோட பழைய வெறியை தூண்டி விட்டுட்டு இருக்க. ஆனா இந்த டைம்ல நான் ஃபீல் பண்றது கில்ட் மட்டும்தான். இது போதும் அப்படிம்பான். பட் க்ரூகர் விடுறதா இல்ல. நான் எதுக்கு இந்த மிஷனை உன்கிட்ட கொடுக்குறேன்னா, சின்ன வயசுல இருக்கும்போது அந்த வாளை தாண்டி வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். ஆனாலுமே உன் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு நீ தாண்டி வந்த. அப்படி மட்டும் நீ வராம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உங்க அப்பாவோட மெடிக்கல்ல உட்காந்து குரோசின் டோலோ விக்ஸாக்சன் 500 அப்படின்னு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு இருந்திருப்ப. உன் தங்கச்சிக்கும் ஒன்னும் ஆயிருக்காது. நல்லா படிச்சு வளர்ந்து கல்யாணமே ஆயிருக்கும், அவளுக்கு குழந்தையே இருந்திருக்கும். ஆனா நீ அவளை வாளுக்கு அந்த பக்கம் கூப்பிட்டு வந்த. அன்னைக்கே முடிவாயிருச்சு. சோ அதுக்குன்னு தகுதியான நாள் வர்ற வரைக்கும் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணித்தான் ஆகணும். சாகிற வரைக்கும் சரி, செத்ததுக்கு அப்புறமும் சரி, முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே ஃபீல் பண்ணிக்கிட்டே திரும்பி கிரிஷா ஏகர் அந்த போட்டோவை பார்த்துருவாரு. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க ஃபேமிலி போட்டோ தான். உடனே அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் வருமா, நீ தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்ச, சோ நீ தான் அதை அடுத்து கொண்டு போகணும்னு. உடனே கிரிஷா ஏகர் அது எல்லாத்துக்கும் தயாராயிட்டாரு. சோ போட்டோ வாங்கி வச்சுக்குவாரா. சரி, பையன் ப்ரிப்பேர் ஆயிட்டான்னு தெரிஞ்சு போயிருச்சு. இப்போ 9 டைட்டன்ஸுங்க இருக்குதுங்கல்ல, ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ கிரிஷா ஜேகர் மாற போற டைட்டனுக்கும் ஒரு பேர் இருக்குது. எந்த ஒரு காலகட்டமா இருந்தாலும் சரி, இந்த டைட்டன் மட்டும் சுதந்திரத்துக்காக நின்னு போராடும். அதோட பேர் தான் அட்டாக் டைட்டன் கெத்தா சொல்லுவான். சோ இப்போ புரியுதா? இதுக்கப்புறம் தான் கிரிஷா ஏகர் டைட்டனா மாறி அந்த வாழ்க்கிட்ட வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு அதுக்கப்புறம் உள்ள போயிருப்பாரு. சரி, இதுக்கப்புறம் இன்னும் கிரிஷா ஏகரை வச்சு என்னென்னலாம் கதையில ட்விஸ்ட் வைக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.